பிரைஸ் லார்ட். நான் கடந்த ஜூன் 2024 குன்னூர்ல நடந்த நிழல் பாராளுமன்றத்துல ஒரு தடவை கலந்துட்டு இருக்கேன். இது ரெண்டாவது தடவை இங்க வந்திருக்கோம். நாங்க குடும்பமா வந்திருக்கோம். ரொம்ப எப்பயுமே எனக்கு நிழல் பாராளுமன்றத்துல கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் அதெல்லாம் நிறைய வெளிப்பாடுகள் அதெல்லாம் வரும். அடுத்தடுத்த காரியங்களுக்கு அது நம்மளை முன்னோக்கி நடத்தி செல்லும். அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்காக தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வெளிப்பாடுகள் என்னென்ன தேசத்தை குறித்து, சபைகளை குறித்து, இன்னைக்கு இந்த சிஸ்டரோட அந்த மெசேஜ் கேட்டப்பதான் ஒரு பெரிய ஒரு கண் திறக்கப்பட்டது போல இருந்தது. இன்னைக்கு பெரிய நம்மளுடைய தேசத்துல நடக்கிற அநேக தீமைகளுக்கு சபை பொறுப்பாகுது. கர்த்தருடைய கோபம் மக்கள் மேல இருக்கு. மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு சபை ஒரு கருவியா பயன்படணும். நம்ம ஒரு காவல்காரர்களாக தேவன் நம்ம நியமிச்சிருக்காரு. அது ஒரு கண் திறக்கப்பட்டது எனக்கு. நம்மளுடைய பொறுப்பு மிகவும் முக்கியமானது. ஆர்மியத்துல தொடப்பட்டு நான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கேன். இப்ப இன்னைக்கு ஏலகிரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது ஆண்டவர் இந்த சிஸ்டர் ஏஞ்சலா கிருஷ்ணன் மெசேஜ்ல ஆண்டவர் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய தலைவர் எடுக்கிற முடிவு நம்ம ரொம்ப பைத்தியகாரத்தனமா முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் கர்த்தர் கொடுத்த ஒரு இதுதான், ஒரு கிருபையினால அது நடக்குது அப்படின்னு உணர வச்சிருக்காரு. அதன் மூலியமாக இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு விமோசனம் கிடைக்கும் போது இந்த செய்திகளை உணர்ந்திருக்கேன். அதை எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. அதை நிச்சயமா எல்லாம் உணர்ந்து அப்படி நடந்து கொள்வாங்க. இந்த நாட்டில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் தான் உணர்ந்து கொள்வாங்க. பிரைஸ் எல்லாம்